மின்சார கார்கள் பயன்பாட்டில் அமெரிக்கா, ஐரோப்பாவை முந்தி ஓடிக்கொண்டிருக்கிறது சீனா. இது எவ்வாறு சாத்தியமானது என்பதை விளக்குகிறார் தொகுப்பாளர் சலீம். உலகத்தில் விற்பனையாகும் மின்சார கார்களில் பாதி சீனாவில் தாங்க விற்பனையாகுது. அது மட்டும் இல்லை, சீனாவில் மட்டும் எடுத்துக்கொண்டால் புதுசாக ரெஜிஸ்டர் ஆகிற காருங்களில் 25% மின்சார கார்கள் தான். எப்படி இது சீனாவில் சாத்தியமானது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல அரசாங்கம் 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு எடுத்துட்டாங்க, இனிமேல் பெட்ரோல் டீசல்லாம் குறைச்சிட்டு மின்சார கார்கள் தான் அதிகமாக சாலைகளில் ஓடணும் அப்படின்னு சொல்லி. சரி, இதற்கு எம்மாதிரியான திட்டங்களை தீட்டலாம், எம்மாதிரியான சலுகைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு யோசிச்சாங்க. அதில் முதல் என்ன அப்படின்னா, ஏன் மக்கள் மின்சார கார் வாங்க பயப்படுறாங்க? அது பேட்டரியை சார்ஜ் போடணும், 2 மணி நேரம் ஆகணும். இப்போ டாக்ஸிங் எல்லாம் தெருவில் மின்சார டாக்ஸிகளாக ஓடினா தான் இது சாத்தியமாகும். அப்போ என்ன ஐடியா பண்ணாங்க, பெட்ரோல் டீசல் நிரப்புற மாதிரி இவங்க வந்துட்டு போனால் தான் இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு டாக்ஸி டிரைவருக்கு பேட்டரியில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அவர் ஒரு ஸ்டேஷனுக்கு வருவார். ஒரு மெஷின் என்ன செய்யும், அந்த பேட்டரியை கழட்டி அப்படியே வேறொரு சார்ஜ் ஃபுல்லாக இருக்க பேட்டரியை மாட்டி அனுப்பிவிடும். சில நிமிடங்களில் ஒரு வேலை முடிஞ்சு போகும். இல்லைன்னா 2 மணி நேரம் அவர் பேட்டரியை சார்ஜ் போட்டால் எப்போ போய் சவாரி பார்க்கறது, இந்த மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணாங்க. அதனால் டாக்ஸிங் எல்லாம் மின்சார டாக்ஸியாக சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் மாறிவிட்டன. இது ஒரு பக்கம் இருக்கையில் பார்க்கிங் ஃபீஸு கிடையாது. ஒருவேளை மின்சார வாகனம் அப்படின்னா மின்சார வாகனம் வாங்குறதுலேயே நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, பஸ்கள் மட்டும் போகக்கூடிய சாலைகளில் மின்சார கார்களுக்கும் அனுமதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெட்ரோல் டீசலில் ஓடுற வாகனத்திற்கு விலை அதிகமாக நிர்ணயித்தார்கள். அது மட்டும் இல்லை, பெட்ரோல் டீசல் வாகனத்துக்கு நம்பர் பிளேட் வாங்கணுன்னாலே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் தர வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, அடடே இப்படி இருக்கையில் நம்ம மின்சார காரே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மனது மாறி அந்த சலுகைகளுக்காக மின்சார கார்களை வாங்கிவிட்டார்கள். இப்படி தான் சீனா சிறிது சிறிதாக மின்சார கார் புரட்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கையில் ப்ளஸ் இருந்தால் மைனஸும் இருக்கணும்ல. ஒரேடியாக இத்தனை பேர் மின்சார கார்கள் வாங்கி குவிப்பதால் மின்சாரத்தின் தேவை அதிகமாகி இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மின்சார கார்களுக்கு இணையாக மின்சார தயாரிப்பு இல்லை என்ற காரணத்தினால் பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்யணும்ல மின்சாரத்தை கொண்டு, அந்த உற்பத்தி இல்லை என்ற காரணத்தினால் நிறைய இடங்களில் இந்த மின்சார கார் வச்சுருக்கவங்க பாதிக்கப்படவும் செய்திருக்கிறார்கள். அடுத்த கேள்வி என்னென்னா, அரசு நிறைய சலுகைகள் கொடுத்து வந்திருக்கிறார்கள். இந்த சலுகையை தொடர்ந்து தருவார்களா, அல்லது சலுகையை நிறுத்தினால் மக்கள் மின்சார கார்கள் வாங்குவதை நிறுத்துவார்களா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது.